ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பூவில் இப்படி ஒரு ரெசிபியா? உங்கள் வீட்டில் வாழைப்பூ சாப்பிடாதவங்க இருக்கிறாங்களா? அப்போ உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. வாழைப்பூவை ஏதாவது ஒரு முறையில் உங்கள் உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். அதில் இரும்பு சத்து நிறைய இருக்குது. வாழைப்பூவை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பூவை எடுத்து அதில் கண்ணாடி மாதிரி ஒரு இது இருக்கும் ஃப்ரெண்டில், அதை முதல்ல ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி ஒன்று இருக்குங்க, அதை முதல்ல ரிமூவ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்டிக் மாதிரி ஒன்று நீளமாக இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்படி எல்லா வாழைப்பூக்களையும் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிக்கோங்க. நான் எல்லா வாழைப்பூவையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்டீமர் வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை அதில் வைங்க. வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பவுலில் 3 கரண்டி கடலை மாவு நான் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கரண்டி சோள மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு போடுங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணுற வாழைப்பூ ரெடி ஆகிடுச்சு. நல்ல குக்காயிருக்கு. இந்த வாழைப்பூவை இந்த மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடான எண்ணெயில் ஒன்றா போட்டு மீடியம் ஹீட்டில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி நம்ம மாவில் வச்சுருக்கிற எல்லா வாழைப்பூவையும் இந்த மாதிரி மீடியம் ஹீட்டில் அழகாக ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், சுவையான வாழைப்பூ பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சிங்க. கிறிஸ்பியாக, ஜூஸியாக, உள்ள ஜூஸியாக, வெளியில் கிறிஸ்பியாக அழகான வாழைப்பூ பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் அப்படியேவும் சாப்பிடலாம், இல்லை நீங்கள் டொமேட்டோ சாஸில் டிப் பண்ணி சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வாழைக்காய் பஜ்ஜியை விட இந்த வாழைப்பூ பஜ்ஜி டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க, பெரியவங்கன்னு எல்லாருமே இந்த ஸ்நாக்கை விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள். பை பை.